புதிய இடம், புதிய பதவி எப்படி இருக்கு? கொஞ்சம் சொல்லலாம். தலைவராக அவரிடம் வந்து ஒரு ஆசிரியர் எங்கு கல அரசியலை கற்றுக் அந்த இடத்துலையே அண்ணங்கிட்ட வந்து வசூல வந்திருக்கேன். ஒரு கருத்தியல் கொள்கை கொள்கை ரீதியான பயணத்திற்கு மிகப்பெரிய கருத்துக்களை வந்து உருவாக்கி கல அரசியலை கற்றுக்கிட்டேன். அந்த பயணத்தில் எந்த முடிவெடுத்தாலும் என்னுடைய ஆசானாக இருக்கக்கூடிய அண்ணனோட பரந்துரையாடி அவரோட ஆசிரியர் என்னோட பயணத்தை வந்து மக்களுக்காக நடந்தோன்னு அதோடைய வெளிப்பாடு தான் புதிய பொறுப்பு பொறுப்பு கொள்கை ரீதியாக என்னுடைய நிறைய அறிவுரைகள் வந்து ஓகே சார். சார் இங்க பாருங்க சார். அப்படியே பிடிச்சிக்கிறேன். நிறைய அறிவுரை சொல்லியிருக்காங்க. அந்த எப்பவுமே சொல்லுவாரு பொறுமையா போனேன். நான் சொன்னேன் 10 வருஷம் 10 மாசம் செய்யணும் அப்படின்னு சொன்னேன். எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நிறைய அறிவுரை சொல்லியிருக்காரு. ஒரு அறிவுரை அதிகாரத்தில் ஓகே இல்ல நோக்கிய பயணத்துல அதிகாரத்தில் கொள்கைப்படி அரசு உருவாக்குறது என்று சொன்னார். கொள்கைப்படி பெரியாருடைய கொள்கை, அம்பேத்கர் கொள்கைப்படி என்னுடைய உயிர்மூச்சு வரைக்கும் சார் கேமரா பாருங்க சார். இதுக்கும் வந்து மதவாதத்துக்கு எதிராக ஒரே கருத்து எதிர் துருவம் இல்லை. ஒரே துருவத்தில் கொள்கை அடிப்படையில் ஒரு கொள்கை அடிப்படை நீங்க வந்து ஒரு என்னுடைய ஆசான் அவர் சொல்லியிருக்கிறீங்க, வாழ்த்துக்கு சொல்லியிருக்கிறீங்க. பட் அதையும் தாண்டி பொலிட்டிக்கலா பார்க்கும்போது நடிகர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சனம் பண்றாரு. இந்த சூழ்நிலையில அந்த அணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க வந்து ஒரு ஆசான்ங்கிற முறையில் வந்து அரசியல் காலத்தில் நீங்க எப்படி எதிர்கொள்ள போறீங்க? அரசியல் பேச வேண்டாம். அவர் வந்து தமிழக அரசியல் புதிய அணுகுமுறையை தொடங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ அல்லது விலக்கி வைத்தாலோ அதை வகையாக கருதுகிற ஒரு பாரம்பரியம் தான் அரசியல் களத்தில் நீண்ட காலமாக. ஆனால் ஆதரவு அர்ஜுனவர்கள் கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழல் எழுந்த நிலையிலும் கூட அதை கொஞ்சம் வகையாக கருதவில்லை. வழிகள் இருந்தாலும் கூட எதிராக இருந்ததில்லை. நான் இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்து பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்று செயல்படுகிற இந்த சூழலில் உங்களுடைய வாழ்த்தும் எனக்கு தேவை என்று என்னை தேடி இந்த அலுவலகத்தை தேடி வந்திருக்கிறார் என்பது தமிழக அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நாகரிகமாக நான் பார்க்கிறேன். கருத்தியல் ரீதியாக எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் களத்தில் நாம் எதிர்களில் குழுவில் என்று செயல்படக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இத்தகைய நட்புறவை பேணுவது ஒரு நாகரிகமான அணுகுமுறை. அந்த வகையிலே ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்து. உங்களுடைய தம்பிமார்களுக்கு இந்த நாகரிகம் நான் கற்றுக் கொடுத்தேன் என்பதை விட நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் களத்தில் எவ்வளவு கடுமையாக முரண்பட்டாலும் கூட வகையாக இதை செய்யக்கூடாது. சில பேர் வந்து
கடுமையான விமர்சனங்களை வைப்பார்கள், அவதூறுகளை பரப்புவார்கள், தலைமையின் மீதான பிம்பத்தை சிதைக்க முயற்சிப்பார்கள். அப்படி அணுகுமுறையும் ஒரு கையாளாமல் வந்து தள்ளப்பட்டதை சுட்டிக்காட்டி பெரியார் ஆகியோரின் கொள்கை வழியில் தமிழக வெற்றிக் கழகமும் பயணிக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் எந்த கொள்கைகளை பேசுகிறதோ அதே கொள்கைகளை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. எனவே இதில் நாம் மனப்பூர்வமாக இணைந்திருக்கிறேன். பெரியாருக்கு எதிரான விமர்சனங்கள் ஒரு கடுமையாக வந்திருக்கிறது. பெரியாருடைய தேவை இன்றைக்கு எவ்வளவு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது என்பதை என்னோட அவர் பகிர்ந்து கொண்டார். அது விடுதலை சிறுத்தைகளும் இன்றைக்கு அதை வலியுறுத்தி வருகிறோம். அந்த வகையில நானும் இணைந்து பெரியார் அரசியலைத்தான் நாங்கள் உயர்த்திக் பகிர்ந்து கொண்ட கட்டாயம் இது ஒரு நல்ல வரவேற்பு வேண்டிய ஒரு அணுகுமுறை தான். இதுல வேற எந்த அரசியல் கணக்குகளும் இல்லை, எந்த முடிச்சும் நாம் போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஒரு புதிய தொடக்கம் என்றுதான் நான் பார்க்கிறேன். நாகரிகம் என்பது அவசியமானது. மீண்டும் பதிகிறேன். தேர்தலுக்காகவோ ஒரு தந்தையிடம் ஆசி வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வாக பார்க்கிறேன். இதுல எந்த விதமான எனக்கு ரொம்ப கொள்கை அடிப்படையில் மார்க்சிஸ்ட் கேபி சார் வந்து மாலகிலான் சார் வந்து எப்பயுமே கொள்கையப்ப எனக்கு வந்து ஆசீர்வாதம். கண்டிப்பா நான் அவரையும் பார்ப்பேன். முதல்ல அங்க அனௌன்ஸ்மெண்ட் ஆன உடனே என்னுடைய தலைவர் ஆசை இருந்தேன், முதல்ல பார்த்து வரணும்னு நினைச்சு நான் நேரம் அங்கிருந்து நிற்கிறேன். முதல்வரை மீட் பண்ணுவீங்களா, வாழ்த்து வாங்குவீங்களா? இல்ல, அதாவது சொல்லுங்க நீங்க பிளஸா சார் வாழ்த்து வாங்குறீங்களா? அங்கேயும் அவரையும் பார்க்க இல்ல, கிடையாது. அதுதான் சொன்னேன். கொள்கை ரீதியாக அண்ணனோட உடன்பட்டிருக்கேன். அதனால வந்து எனக்கு ஆசை அண்ணன் தான். அதனால வாழ்த்துப்பட்டுட்டேன். மற்றபடி இதுல வந்து இப்போதைக்கு இங்க வந்து அரசியல் பேசக்கூடிய நேரம் 26ல விசிகா டிவிக்கு இணைஞ்சா நல்லா இருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கா?